ராமன் தனது சகோதரன் லக்ஷ்மணனுடனும் மனைவி சீதையுடனும் அயோத்தியை விட்டுச் சென்றார். அவர்கள் தண்டகாரண்ய வனத்தினை அடைந்தார்கள். பயங்கரமான மிருகங்களும் கொடுமையான அரக்கர்களும் நிறைந்த கொடூரமான காடு அது. காட்டில் அவர்கள் குகன் என்ற வேடனை சந்தித்தார்கள். அன்பு இளவரசே, என் பெயர் குகன். இந்த கானகத்தில் வசிக்கும் வேடுவன். தங்களை பார்த்த சந்தோஷத்தை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியவில்லை. நீங்கள் இந்த கானகத்தில் இருக்கும் வரை நான் உங்களுக்கு சேவை செய்வேன். ராமன் அவரை கட்டித் தழுவினார். குகன் ராமனுக்கு பல வகையான உணவுகளை எடுத்து வந்தான். குகா, நாங்கள் காட்டிற்கு வந்ததால் நாங்களும் மற்றவர்களைப் போல்தான் வாழ வேண்டும். உயர்தர உணவுகளை நாங்கள் எடுத்துக் கொள்ளக்கூடாது. பழங்களையும் கனிகளையும் தான் நாங்கள் உண்ண வேண்டும். ராமனும் சீதையும் மரத்தடியில் உறங்கிக் கொண்டிருக்க லக்ஷ்மணன் அவர்களுக்கு காவலாக இருந்தான். இளவரசே, தாங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் அனைவருக்கும் காவலாக இருக்கிறேன். குகன், அயோத்தியின் இளவரசனான எனது அண்ணனை பார். வெறும் தரையில் எனது அண்ணன் ராமன் அவரது மனைவியான இளவரசி சீதையுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதை காண்கையில் என் இதயம் வெடிக்கிறது. சோகங்கள் நிறைந்திருக்கையில் நான் எப்படி தூங்குவேன்? பயமூட்டும் இரவு வேளைகளில் லக்ஷ்மணனுடன் சேர்ந்து குகனும் ராமனுக்கும் சீதைக்கும் காவலாக இருக்கின்றான். லக்ஷ்மணன் மூங்கிலாலும் மர இலைகளாலும் அருமையான ஒரு குடிலை அமைக்கின்றான். ராமனும் சீதையும் தங்கியிருக்க அழகான ஒரு வீட்டினை அமைத்துத் தருகிறான். நாட்கள் செல்கிறது. முனிவர்களும் காட்டு மக்களும் ராமனை சந்திக்க வருகிறார்கள். ராமா, உன்னை காண்பதற்கு நாங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். உனது பாதம் பட்டதால் இந்த கானகம் புனிதமடைகிறது. சுவாமி, எங்கள் அனைவருக்கும் அரக்கர்கள் மிகுந்த தொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமைதியாக வாழ்க்கை நடத்த முடியவில்லை. அரக்கரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் சுவாமி. நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த நொடியிலிருந்து உங்களுக்கு எந்த தொல்லையும் வராது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். காட்டு மக்கள் ராமனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றனர். ராமன் காட்டினையும் காட்டு மக்களையும் பாதுகாக்கின்றார். அரண்மனையில் தசரத மன்னன் ராமனின் பிரிவால் மிகவும் வருத்தமடைந்திருக்கிறார். பிரிவு தாங்காமல் நோயுற்று படுக்கையில் வீழ்கிறார். பித்து பிடித்தவர் போல் ராமனின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தார். அரண்மனையின் சிறந்த வைத்தியர்கள் அரிய மருந்தினை கொடுத்து அவரை குணப்படுத்த முயற்சி செய்தார்கள். ஆனால் எந்த மருந்தாலும் அவரை குணப்படுத்த முடியவில்லை. தந்தையின் இந்த நிலையை கண்டு பரதன் மிகவும் வருத்தப்பட்டான். ஐயா, எங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் தான் சிறந்த மருத்துவர். எனது தந்தை அதிவிரைவில் குணமடைய வேண்டும். இளவரசே, தந்தை மீது தாங்கள் கொண்டுள்ள அன்பு எனக்கு புரிகிறது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மருந்துகளால் அவரை குணப்படுத்தலாம்.
ஆனால் அவர் பாதிக்கப்பட்டிருப்பதோ மனநிலையில். எங்களால் முடிந்த அளவு முயற்சி செய்து பார்க்கிறோம். பரதன் கலக்கமுற்றான். மறுநாள் தன் தந்தையை காணச் சென்ற பரதன் அவரை உயிரற்ற சடலமாகத்தான் கண்டான். அவன் வேதனையுற்றான். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. தந்தையின் மரணம் ராமனின் காதுகளுக்கும் எட்டியது. கண்ணீர் ஆறாக பெருக்கெடுக்க ராமனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. லக்ஷ்மணனும் இடிந்து போனான். கைகேயி செய்த சூழ்ச்சியினால் ராமன் தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமச் சடங்கினை செய்ய முடியவில்லை. 14 வருடம் வனவாசம் கழிந்த பிறகே அவரால் அரண்மனைக்கு திரும்ப முடியும். அதுதான் அவரது விதி. தசரத மன்னருக்கு அவரது ஈமச் சடங்கினை அவரது இளைய மகனான சத்ருக்னன் செய்து வைக்கின்றான். பரதனுக்கு நாடாள்வதில் விருப்பமில்லை. அமைச்சர்களும் அவனது உறவினர்களும் அவனை மகுடம் சூட்டிக் கொள்ள வற்புறுத்துகிறார்கள். மகனே, எத்தனை நாள்தான் இப்படியே இருப்பாய்? இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. உடனடியாக அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்து. பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்வோம். தாயே, உங்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்துள்ளேன். அதே நேரத்தில் என் தந்தை மீது நான் மிகுந்த பற்று வைத்துள்ளேன். எனது அண்ணன் ராமனையும் நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் இல்லாததை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவர் இல்லாமல் அரண்மனையே வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த இடமே எனக்கு நரகமாக தெரிகிறது. என் தந்தையை கொன்றுவிட்டு எனது அண்ணனை காட்டிற்கு அனுப்பிவிட்டு எனக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்பதுதான் உங்களது எண்ணமா? மோசமான மிருகங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு குடியில் அவரது மனைவி சீதையுடன் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் என் மனதில் வைத்துக் கொண்டு நிம்மதியாக என்னால் எப்படி உறங்க முடியும்? பரதா, அயோத்தியின் இளவரசரை போல் நடந்து கொள். நீ இந்த ராஜ்யத்தை ஆண்ட மன்னனின் மகன். வீண் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. கோழையை போல் பேசாதே. நீ இப்படியே இருந்தால் அனைவரின் கேலி கூத்துக்கு ஆளாவாய். இந்த ராஜ்யத்தை உனக்கு சொந்தமாக்க நான் பட்ட கஷ்டங்கள் உனக்கு தெரியுமா? உனக்காக நான் அனைத்தையும் விட்டு கொடுத்துள்ளேன். தாயே, நீங்கள் எதையும் விட்டுக் கொடுக்கவில்லை. சுயநலமாக நடந்து கொண்டீர்கள். ஒரு உண்மையான சத்திரியனுக்கு அடிப்படை தகுதி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மற்றவர்களின் ஆனந்தத்தை யார் காண்கிறானோ அவனே உண்மையான அரசன். அப்படி பார்க்கையில் எனது அண்ணன் ராமன் தான். உங்களுடைய ஆனந்தத்திற்காக அவர் அனைத்தையும் விட்டு கொடுத்து விட்டார். இந்த ராஜ்யத்திற்கு அவர்தான் உண்மையான அரசர். என் மனசாட்சியை கொன்றுவிட்டு என்னால் ராஜ்யத்தை ஆள முடியாது. உன் தாய் உயிருடன் இருப்பது பிடிக்கவில்லையா? நீங்கள் எனது தாயார். நீங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். மீண்டும் நீங்கள் என்னை வற்புறுத்தினால் நான் இந்த அரண்மனையை விட்டு சென்று விடுவேன். கைகேயி வாயடைத்து நின்றாள். அதற்கு மேல் அவளால் எதுவும் பேச முடியவில்லை. பரதன் ராமனை தேடி தண்டகாரண்ய வனத்திற்கு செல்கின்றான். சகோதரனை கண்ட ராமன் மகிழ்ச்சியுற்று அவனை கட்டித் தழுவிக் கொள்கிறார். பரதா, உன்னை பார்த்ததில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். அண்ணா, இப்படி ஒரு குடிலில் உங்களை காண்பதில் எனக்கு சந்தோஷமே இல்லை. நீங்கள் வர வேண்டும் என்று அயோத்தியை காத்துக் கொண்டிருக்கிறது. என்னுடன் வாருங்கள், நாம் திரும்பிச் செல்வோம். இல்லை என்றால் நானும் இங்கே இருந்து விடுகிறேன். நீங்கள் இல்லாமல் எனக்கு ராஜ்யம் சிறை போல் தெரிகிறது. தந்தையின் மரணத்திற்கு நான் காரணம் என்று என் உள்மனம் வருடுகிறது. உங்கள் நிலைக்கும் நான் தான் காரணம். பரதனின் கண்களில் நீர் ஆறாக பெருக்கெடுத்தது. பரதா, இங்கு நடந்த எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக நீ காரணம் கிடையாது. ராஜ்யத்தை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அது நமது நாடு. அனைவரும் இங்கு வந்து விட்டால் அங்கிருக்கும் மக்களை யார் பார்த்துக் கொள்வார்கள்? பரதா, சற்று சாந்தமாக இரு. நீ இங்கு வந்து எங்களுடன் இருந்து விட்டால் தாயை யார் பார்த்துக் கொள்வார்?
நமது எதிரிகளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை நாமே ஏற்படுத்தி தரக்கூடாது. அண்ணா, நான் உங்களை தந்தையாக நினைக்கிறேன். என் உயிர் உள்ளவரை நான் அந்த சிம்மாசனத்தில் அமரவே மாட்டேன். நமது குடும்பத்தை பாழாக்கிய அனைவருக்கும் இதுதான் நான் கொடுக்கப் போகும் தண்டனையாக நினைக்கிறேன். எனக்கு ராஜ்யமோ மணிமகுடமோ தேவையில்லை அண்ணா. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நான் மீண்டும் அயோத்திக்கு செல்கிறேன். ஆனால் நீங்கள் மட்டும்தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும். அதற்கு 14 ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை. உங்கள் பாதரட்சைகளை எனக்கு தாருங்கள். அதை நான் சிம்மாசனத்தில் வைத்து நீங்கள் திரும்பி வரும் வரை ராஜ்யத்தை பார்த்துக் கொள்கிறேன். ராமனும் லக்ஷ்மணனும் இதை கேட்டு திகைத்து நின்றனர். பரதன் ராமன் மீது கொண்டிருந்த அன்பை கண்டு சீதை மலைத்து நிற்கிறாள். பரதா, நீ என்ன பேசுகிறாய்? நீ கனவுலகத்தில் இருக்கிறாயா? அயோத்தியின் ராஜாங்கம் சிறந்த மன்னரான நமது தந்தையினால் உருவாக்கப்பட்டது. எனது பாதரட்சைகளை சிம்மாசனத்தில் வைக்கலாம் என்று நீ எப்படி நினைக்கலாம்? அயோத்திக்கு நீங்கள் தான் மன்னர். அதனால் நீங்கள் தான் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். வேறு யாரும் அமர்வதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். உங்கள் பாதரட்சைகளை வைப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். லக்ஷ்மணன் தனது சகோதரன் பரதனை அணைத்துக் கொள்கிறான். அண்ணா, தயவு செய்து உங்கள் பாதரட்சைகளை தாருங்கள். பரதன் ராமனின் பாதங்களை தொட்டு வணங்கி அவரது பாதரட்சைகளை தனது தலையின் மேல் வைத்துக் கொள்கிறான். பாதரட்சைகளை தலையில் தாங்கி அயோத்தி நோக்கிச் செல்கிறான். பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்கிறான். அமைச்சர்களும் பொதுமக்களும் நிறைந்திருக்க ராமனின் பாதரட்சைகளை அரியணையில் வைத்து நாடாளத் தொடங்குகிறான். சில நாட்கள் கழிந்த பின்னர் ராமன் தனது இல்லத்தை தண்டகாரண்ய வனத்திலிருந்து பஞ்சவடி வனத்திற்கு மாற்றிக்கொள்கிறார். பஞ்சவடி ஆற்றங்கரை அருகில் அமைந்த அழகான ஒரு வனம். அந்த ஆற்றில் அழகிய நாரைகள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தன. மென்மையான காற்றில் அசைந்த காட்டு மலர்கள் அந்த ஆற்றுக்கு வனப்பூட்டின. மல்லிகையின் மனம் காற்றில் பரவியிருந்தது. இந்த அமைதியான சூழ்நிலை ராமனுக்கும் சீதைக்கும் மன நிம்மதியை அளித்தது. இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்திருந்த பஞ்சவடி காட்டில் லக்ஷ்மணன் ராமனுக்கும் சீதைக்கும் அழகிய ஒரு வீட்டினை அமைக்கிறான். ஓர் நாள் குடிலின் முன் ராமன் அமர்ந்திருக்க ஒரு அரக்கி ராமனின் வடிவழகை கண்டு மயங்கி நிற்கிறாள். அவள் இலங்கையின் மாமன்னனான ராவணனின் தங்கை சூர்பனகை ஆவாள். அவள் ராமனை கவர்ந்திழுக்க நினைக்கிறாள். உடனே அவள் ஒரு அழகிய பெண்ணின் தோற்றம் கொண்டு ராமனை அடைகிறாள். நீங்கள் யார்? காதில் விழவில்லையா? இந்த காட்டில் என்ன செய்கிறீர்கள்? ராமன் அவளை கண்டுகொள்ளவில்லை. அவளது வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் தனது வில்லினை சரி செய்வதில் கவனமாக இருந்தார். நீ அழகாக இருப்பதால் ஆணவத்துடன் நடந்து கொள்கிறாய்.
ஒரு அழகான பெண் உன் முன்னால் நிற்கிறேனே, தெரியவில்லையா? சூர்ப்பனகையை ஏறெடுத்தும் பார்க்காமல் வில்லினை சரி செய்து கொண்டே ராமன் பதில் அளிக்கிறார். பெண்ணே, என்னிடமிருந்து உனக்கு ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் சொல். தேவையில்லாமல் எதையும் பேசாதே. எனக்கு உன்னிடமிருந்து எந்த உதவியும் தேவையில்லை. நான் உன்னை மனம் புரிய வேண்டும். என்னை மணந்து கொள்வாயா? இந்த வார்த்தைகளுக்கு ராமன் மயங்கிவிடவில்லை. தனது வேலையில் கவனமாக இருந்த ராமன் சூர்ப்பனகைக்கு பதில் அளிக்கின்றார். மன்னித்து விடு பெண்ணே, எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. என் மனைவி பெயர் சீதா. அவளை தவிர வேறு யாருக்கும் என் மனது சொந்தமானதல்ல. உனக்கு பொருத்தமான எவரேனும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளப்பார். ராமனுக்கு சற்று தொலைவில் லக்ஷ்மணன் அமர்ந்திருப்பதை சூர்ப்பனகை காண்கிறாள். அழகில் அவன் ராமனுக்கு நிகராக இருப்பதையும் காண்கிறாள். அவள் லக்ஷ்மணனை நோக்கி ஓடினாள். இளம் துறவியே, நீ அழகாக இருக்கிறாய். நான் உன்னை மனம் புரிய நினைக்கிறேன். நீ என்னை மணந்து கொள்வாயா? இதை கேட்ட லக்ஷ்மணன் கடும் கோபம் கொள்கிறான். ஆனால் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக நிற்கிறான். என்னாயிற்று? நான் சொன்னது கேட்கவில்லையா? ஒரு அழகான பெண் உன் முன்னால் நிற்கிறேன். என் பேச்சை கேட்கவில்லை என்றால் நீ பிரச்சனைகளை சந்திப்பாய். மரியாதையாக இங்கிருந்து சென்று விடு, இல்லை நான் உன் மூக்கை அறுத்து விடுவேன். என்னிடம் இப்படி பேச உனக்கு என்ன தைரியம்? அப்பொழுது சீதை குடிலை விட்டு வெளியே வருகிறாள். சீதையின் அழகினை கண்ட சூர்ப்பனகை பொறாமைப்படுகிறாள். ஆத்திரத்தில் அவள் மதிமயங்குகிறது. ஏ பெண்ணே, என்னுடைய இத்தனை அவமானத்திற்கும் நீ ஒருத்திதான் காரணம். உன்னை நான் கொன்றுவிட்டால் இந்த இருவரும் எனக்கு தான் சொந்தம். சீதையின் மீது பாய்ந்து அவளை கொல்ல நினைக்கிறாள் சூர்ப்பனகை. இதை கண்ட ராமன் அதிர்ச்சி கொள்கிறார். லக்ஷ்மணா, இந்த பெண்ணை தண்டித்து அனுப்பிவிடு. உடனே லக்ஷ்மணன் அவள் மூக்கினை அறுத்து அவளை அவமானப்படுத்துகிறான். அறுபட்ட மூக்கில் ரத்தம் பெருக்கெடுத்தது. வலியால் துடித்த அரக்கி தனது சுயரூபத்தினை அடைகிறாள். ஒரு அரக்கியை கண்ட ராமனும் லக்ஷ்மணனும் அதிர்ச்சி அடைகின்றனர். என்ன தைரியம்? நீங்கள் சாதாரண மனிதர்கள்தான். என் வார்த்தையை மீறியது மட்டுமல்லாமல் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்கள். உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்பொழுதே என் அண்ணன் ராவணேஸ்வரனிடம் சென்று இது பற்றி கூறி உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அதை மறக்கவே மாட்டீர்கள். அண்ணா, நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வந்தவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று நமக்கு தெரியாதே. இந்த சம்பவத்திற்கு பிறகு கலக்கமுற்ற ராமன் சீதையை தனியாக விட்டுச் செல்ல தயக்கம் கொள்கிறார். இந்த அவமானத்தை தாங்க முடியாத சூர்ப்பனகை அழுது கொண்டே தனது சகோதரன் ராவணனிடம் செல்கிறாள். அண்ணா, என்னை பாருங்கள். ஒரு மனிதனால் என் மூக்கு அறுபட்டது. அவர்கள் பஞ்சாவதி காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என் தங்கையை அவமானப்படுத்தியவன் எவனவன்? எங்கிருந்தாலும் அவனை இழுத்து வரச் செய்து அவனை கண்டம் துண்டமாக வெட்டி போடுகிறேன். இருவரும் சகோதரர்கள். மூத்தவன் பெயர் ராமன், இளையவன் பெயர் லட்சுமணன். ராமன் தான் என் மூக்கை அறுக்க சொன்னான். அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறாள். அவளது பெயர் சீதை. அவளுக்காக தான் அவர்கள் என்னை தண்டித்தார்கள். அண்ணா, அவர்கள் இருவருக்கும் நீங்கள் சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த சீதையையும் விட்டு விடாதீர்கள். சீதையின் பெயரை கேட்ட ராவணன் மக்கள் அவள் அழகை பற்றி கூறியதை நினைவு கூறுகிறார். அவளை பற்றியும் ராமனுடன் அவளுக்கு நடந்த திருமணத்தை பற்றியும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். வெகு நாட்களாகவே அவளை சந்திக்க அவன் விருப்பம் கொண்டிருந்தான். சீதையை சிறை எடுக்க இது அவனுக்கு சரியான சந்தர்ப்பம். அவனது ஆசை அணை கடந்த வெள்ளமாக பெருக்கெடுக்க துவங்கியது. ராமனை பற்றியும் ராமனின் வீரத்தை பற்றியும் நன்கு அறிந்திருந்த அவன் ராமனை போரில் முறியடித்து
சீதையை சிறையெடுக்க முடியாது என்று தெரிந்து கொண்டான். சீதையை கவர்ந்து வர சூழ்ச்சிதான் ஒரே வழி என்று தெரிந்து கொண்டான். இந்த திட்டத்தினை செயல்படுத்த தனது உறவினரான மாரீச்சனை நாடுகிறான் ராவணன். மாரீச்சா, எப்படி இருக்கிறாய்? நான் நன்றாக இருக்கிறேன் ராவணா. எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக உள்ளது. என்னை காண நீயே இங்கு வந்துள்ளாயே. நீ வந்ததன் நோக்கம் என்ன? மாரீச்சா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ ஒரு மிகச் சிறந்த அரசன். உனக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும்? மாரீச்சா, அயோத்தி இளவரசனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். ராமனையா கூறுகிறீர்கள்? ஆம், அவனையும் அவனது சகோதரனையும் தான் சொல்கிறேன். ராமனின் பெயரை கேட்டவுடன் மாரீச்சன் பயத்தால் நடுங்குகிறான். ஏன் உன் முகம் மாறிவிட்டது? ராமனை கண்டு பயப்படுகிறாயா? அரக்க குலத்தில் பிறந்த நீ எவனையும் கண்டு அஞ்சக்கூடாது. நம்மை கண்டு அவர்கள்தான் அஞ்ச வேண்டும். ராவணா, ராமன் ஒன்றும் நீ நினைப்பது போன்று சாதாரண மனிதன் கிடையாது. அவன் மிகச் சிறந்தவன். அவனை அழிப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவனிடம் இறைவனால் கொடுக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் உள்ளது. அது அனைத்தையும் அவனுக்கு பயன்படுத்தவும் தெரியும். விஸ்வாமித்திர முனிவரின் தவத்தை கெடுக்க நினைத்த ஒரே காரணத்திற்காக எனது தாயை கொன்றவன் அவன். முட்டாள்! அவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பின் சூழ்ச்சியால் தான் வெல்ல வேண்டும். ராவணா, வேண்டாம், என்னை விட்டுவிடு. அவனுக்கு திருமணமாகிவிட்டது. ராஜ்யத்தை விட்டு இப்பொழுது காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாரீச்சா, ராமனின் மனைவி அழகி சீதாவை நான் சிறையெடுத்து இலங்கைக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நீ உதவ வேண்டும். உன்னால் என் எண்ணத்தை நிறைவேற்ற முடியுமா, முடியாதா? ராவணா, என்னால் இதை செய்ய முடியாது. நாம் இப்படி நினைத்தது தெரிந்தாலே ராமன் நம்மை கொன்று விடுவான். கோழையே, எனக்கு உதவ முடியவில்லை என்றால் நீ உயிருடன் இருக்கவே மாட்டாய். மாரீசன் செய்வதறியாது நின்றான். ராவணனை எதிர்த்து பேச அவனால் முடியவில்லை. அமைதியாக நின்று கொண்டிருந்தான். மாரீச்சா, நான் சொல்வதை கேள். சூழ்ச்சி செய்து ராமனையும் லக்ஷ்மணனையும் குடிலை விட்டு வெளியே வர வைத்து விடு. அவ்வாறு நீ செய்து விட்டால் சீதையை அங்கிருந்து என்னால் எளிதாக கவர்ந்து சென்று விட முடியும். ராவணா, இதை செய்ய எனக்கு பயமாக உள்ளது. நாம் போரெடுத்தோமானால் அது வேறு விஷயமாகிவிடும். ஆனால் நம்மிடம் இருக்கும் சக்தியால் மற்றவரை ஏமாற்றி தோற்கடிக்க நினைக்கிறோமே. மாரீச்சா, நீ மந்திர மாயங்கள் தெரிந்தவன் என்றும் உன்னால் தான் இதை செய்ய முடியும் என்பதும் எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாதது போல் நடித்தால் நீ உயிரிழப்பது நிச்சயம். அழகிய மானாக உருவெடுத்து சீதையின் முன்னால் செல். மாரீச்சா, சீதைக்கு மான்கள் என்றால் பிடிக்கும் என்பதை நான் அறிவேன். அழகிய மான் உருவில் இருக்கும் உன்னை கண்டதும் சீதா மகிழ்ச்சியோடு உன்னிடம் வருவாள். அப்பொழுது நீ சூழ்ச்சி செய்து ராமனையும் லக்ஷ்மணனையும் காட்டிற்குள் வெகு தூரம் அழைத்துச் சென்று விட வேண்டும். மற்றவைகளை நான் கவனித்துக் கொள்கிறேன். உன்னுடைய கட்டளையை நிச்சயம் நான் செய்கிறேன். மாரீசன் தனது ஆயுள் நிறைவடையப் போகிறதை உணர்ந்தான். இதை செய்யவில்லை என்றால் ராவணனின் கைகளால் இறந்து போவான். இதை செய்தாலோ ராமனின் கைகளால் இறந்து போவான். ராமனின் கைகளால் இறந்தால் நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்று முடிவு செய்கிறான்.